அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கல்வி விதைகள் வலையொலி. இன்னைக்கு இந்த வலையொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இல்லை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு காணொளி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலாண்டு தேர்வு 20ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. அந்த 20ஆம் தேதி தொடங்கிறதுக்கு இன்னும் 8 நாட்கள் தான் இருக்குது. இந்த 8 நாட்களுக்கு நாம் எவ்வாறு படிக்கணும், இது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்கள் மட்டும் கிடையாது, 8, 9, 10 இந்த 3 வகுப்புகளுக்கும் இந்த காணொளி பயன்படும். ஏன்னா அவங்களுக்கு 100 மதிப்பெண்களுக்கான வினாத்தாள். அப்போ அந்த 100 மதிப்பெண்கள் வினாத்தாளுக்கு இந்த 8 நாட்களில் நாம் எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கால அட்டவணையை நான் இங்கே ரெடி பண்ணி கொடுத்துக்கிறேன். மோஸ்ட்லி இதை பின்பற்றினா கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணலாம், உங்களாலேயும் முடியும். அதுக்கு வந்து நேரம் வந்து முக்கியம். நீங்கள் விடிகாலில் எழுந்துச்சு அதை வந்து படிக்கணும். 5 மணிக்கே எழுந்திரிச்சிக்கணும், முடிஞ்சால் 4 மணிக்கு எழுந்துச்சு படிக்கலாம். சரி, அந்த கால அட்டவணை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதே மாதிரி எக்ஸாம் டைமில் எந்தெந்த பகுதிக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கீடு பண்ணணும், மொத்தம் எவ்வளோ நேரம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் மட்டும் அழுத்திருங்க. இதோட இந்த நேர அட்டவணை வந்து நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 10ஆம் வகுப்பு, இங்கே 10ஆம் வகுப்புன்னு போட்டுக்கிறேன். நான் 10ஆம் வகுப்பு மட்டும் கிடையாது, 8, 9, 10 இந்த 3 வகுப்புகளுக்கான இந்த கால அட்டவணை இது பயன்படும். காலாண்டு தேர்வு 2024க்கான படிப்பதற்கான கால அட்டவணை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு, அதாவது 12/9/2024 நாளைக்கு வியாழக்கிழமை நீங்கள் 6/7க்கான அந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள், அதே 8க்கும் 9த்துக்கும் பார்த்தீங்கன்னா 4 ஸோ நீங்கள் 1 மார்க்கு மற்றும் உங்களுக்கான அந்த திருக்குறளை கட்டாயம் மெமரி பண்ணி எழுதி வச்சுருக்கணும். இதை வந்து நீங்கள் எந்த டைம்னா எடுத்துக்கலாம், காலையில் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சாயந்தரம் எடுத்துக்கலாம், எந்த டைமாக இருந்தாலும் சரி. அந்த ஒரு நாளில் இந்த 1 மார்க் கொஸ்டினையும் திருக்குறளையும் முடிச்சிருங்க. இப்போ நமக்கு வந்து 10த்துக்கு வந்து 10 திருக்குறள் இருக்கும், அதை முடிச்சிருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி 2 மார்க் கொஸ்டின். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பிரிவுகள் இருக்குது. 8த்துக்கும் சரி, 9த்துக்கும் சரி, 10த்துக்கும் சரி 2 பிரிவுகள் இருக்குது. இந்த 2 பிரிவுகளையும் நம்ம எல்லா 2 மார்க்கையும் எல்லா இருக்கக்கூடிய 2 மார்க் புக் பேக் 2 மார்க் நல்லா படிச்சிடணும். அதுக்கு மேலே டைம் இருந்தால் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் அது நம்ம எடுத்து படிக்கலாம். இல்லை மாடல் கொஸ்டின்ஸ்லாம் உங்கள் வகுப்பாசிரியர்கள் கொடுத்துருப்பாங்க, இந்த பாட ஆசிரியர்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் பேப்பரை கலெக்ட் பண்ணி அதில் இருக்கிற 2 மார்க்ஸை படிக்கலாம். அதே மாதிரி அதில் இருக்கிற 1 மார்க்ஸையும் நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. அதில் வந்து 3 மார்க் கொஸ்டின் 3 பிரிவு வினாக்களையும் நீங்கள் அதில் படிச்சுக்கணும். 3 பிரிவு வினாக்கள் பார்த்திங்கன்னா, ஒன்று உரைநடை சிறுவினா, இன்னொன்று செய்யுள் சிறுவினா, இன்னொன்று வந்து இலக்கண சிறுவினா. இதை கண்டிப்பாக அந்த சனிக்கிழமைக்குள்ளே நீங்கள் முடிச்சிருக்கணும். இதுக்கு வந்து நிறைய மாடல் கொஸ்டின்ஸ் போன வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இருக்கும், அதையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாடம் மட்டும் தான் மாறி இருக்கும், பரவாயில்ல. அந்த ஒரு கேள்வி விட்டுட்டு, நிகழ்வுங்கிற கேள்விகளை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம படிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த வருடத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் விளையாட்டத்தில் 3 வினாத்தாள்களை பதிவிட்டுருக்கிறோம், மாதிரி வினாத்தாள்கள். அந்த 3 மாதிரி வினாத்தாள்களையும் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அதேமாதிரி பாருங்கள், 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 5 மதிப்பெண்கள் வினாக்கள். இதில் வந்து நான் ஞாயிற்றுக்கிழமை போட்டேன். ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா எல்லா 5 மார்க் கொஸ்டினும் அதில் பார்த்திங்கன்னா செய்யுள் நடுவினா, கடிதம், அப்புறம் காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக, அப்புறம் வந்து படிவம், நிற்கதக்க அல்லது மொழிபெயர்க்க, இது 5ஐயும் நீங்கள் எல்லா பாடத்துலையும் 6 இருக்கக்கூடிய இந்த 5ஐயும் நீங்கள் கவர் பண்ணி படித்தாகணும். படிவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூலக உறுப்பினர் படிவம் தான் வரும். நூலக உறுப்பினர் படிவத்திலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள், வெரைட்டிஸ் கேள்விகள் இருக்கும். அதை நம்மளுடைய கல்விதைகள் வலைதளத்திலையும் போட்டுக்கிறோம், அதை வேணால் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் எதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம மார்க் வந்து குறையக்கூடாது, அதுதான் முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா 16/9 பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை எல்லா இயர்லேயும் இருக்கக்கூடிய மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு, இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துடணும், முடிச்சிடணும் இதை. அடுத்து பாருங்கள், 17ஆம் தேதி பார்த்திங்கன்னா மிலாடி நம்பி விடுமுறை அன்றைக்கி. அந்த விடுமுறை அன்றைக்கி 8 மார்க் கொஸ்டின்ஸ் 6 இருக்கக்கூடிய 8 மார்க் கேள்வி எல்லாத்தையும் நீங்கள் படித்து முடித்து டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு நாள் தவறி போனால் கூட அந்த 18ஆம் தேதி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.
அது வந்து நம்ம தமிழ் விதையில் 3 மாதிரி வினாத்தாளை வந்து கொடுத்துக்கிறோம். அதை நீங்கள் பயிற்சி பண்ணலாம். அப்படின்னா உங்கள் பாட ஆசிரியர்கள் ஏதாவது மாதிரி வினாத்தாள் ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இது வரைக்கும் வைத்த அந்த மாதத் தேர்வு, முதல் பருவத் தேர்வு, வாரத் தேர்வு, இன்னும் அடைவுத் தேர்வுகள், இந்த மாதிரி தேர்வில் இருக்கக்கூடிய அந்த வினாத்தாள்கள் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதையும் படித்து பாருங்கள். அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே நாம் ஏற்கனவே வந்து இந்த 3 மாதிரி வினாத்தாள் கொடுத்துக்கிறோம். அது இல்லாமல் 3 அடைவுத் தேர்வுகள், சேலம் மாவட்டத்தில் நடந்த 3 அடைவுத் தேர்வு வினாத்தாள்களையும் கொடுத்துக்கிறோம். அதெல்லாம் எடுத்து பயிற்சி பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலாண்டு தேர்வை ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்கள் வச்சு முழுசாக எழுதி பார்க்கணும். அதுக்கு நேரங்கள் முக்கியமானது. அதனால் நீங்கள் ஒரு மாதிரி காலாண்டை வந்து ஒன்று காலையிலையோ இல்லை சாயந்தரம் காலையில் எழுதுங்க. ஏன்னா வந்து மதியம் வந்து அடுத்த நாள் பரீட்சை நமக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் காலையில் எழுதிட்டு மத்தியானம் மறுபடியும் அடுத்த நாள் பரீட்சைக்கு கொஞ்சம் ரெடி ஆகுங்க. சரிங்களா? இது வந்து நம்மளுடைய ஷெட்யூல். 20ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிக்குமாகுது. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன வாட்ஸ்அப்லேயோ இல்லை கமெண்ட்ஸில் இருக்கிறங்க. அதற்கான பதில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா கண்டிப்பாக இந்த ஷெட்யூலை வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அடுத்து பாருங்கள், இந்த எக்ஸாம் டைமில் இந்த நேர அட்டவணை பார்த்தீங்கன்னா எப்படி பாருங்கள், நீங்கள் ஒதுக்கீடு பண்ணக்கூடியது பாருங்கள். பளவு தரிக 15, இந்த 15க்கு ஒவ்வொரு நிமிஷம் அப்படி போட்டு 15 நிமிஷம் கொடுத்துக்கிறோம். அடுத்து செய்யுள் மற்றும் உரைநடை குழுவாக பிரிவு 1ல் 4 2 மார்க் எழுதணும். 4க்கு 10 நிமிஷம் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இலக்கணம், மொழிபெயர்ச்சி, அப்புறம் குருவினாக்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 5 மார்க் பிரிவு 2ல் இது 5 கேள்வி எழுதும். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூடுதலாக 15 நிமிஷம் கொடுத்துக்கிறோம். சிறுவினா வந்து பிரிவு 1 உரைநடை சிறுவினாவுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம், செய்யுள் சிறுவினாவுக்கு ஒரு 10 நிமிஷம், இலக்கண சிறுவினாவுக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். அடுத்து 5 மதிப்பெண் வினாக்கள் பார்த்தீங்கன்னா 5 கேள்வி எழுதும். இதுக்கு வந்து 1/2 அன் ஹவர் கொடுத்துக்கிறோம். நெடுவினாக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேள்வி எழுதும். அதுக்கு 75 நிமிஷம், கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் கொடுத்துக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா சரி பார்க்கறதுக்குன்னு ஒரு 5 நிமிஷம், 5ங்கிறது 10 நிமிஷமாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எழுத்துப்பிழை, இலக்கணப்பிழை, வாக்கியப்பிழை, ஒற்றுப்பிழை இதெல்லாம் வரக்கூடாது. இந்த 75 நிமிஷத்தை இந்த நெடுவினாக்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் 1 மார்க் எழுதிட்டு அடுத்தது உடனே வந்து அந்த 1.25 மணி நேரத்தை வந்து நெடுவினாக்கள் எழுதிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 8 மார்க்கு, 5 மார்க்கு, 3 மார்க்கு, 2 மார்க் இப்படின்னு வந்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன்று சப்போஸ் நேரம் பத்தலைனா அப்படின்னா கூட 2 மார்க்கில் மட்டும்தான் நமக்கு 2 மதிப்பெண்கள் தான் போகும். அதனால் வந்து நீங்கள் முடிந்த வரைக்கும் 1 மார்க் எழுதிட்டு 8 மார்க் எழுதுங்க. ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும். இது எந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இணைய வகுப்பில் சந்திப்போம். இணைய வகுப்பு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை கண்டிப்பாக இருக்கும். அந்த இதில் வந்து உங்களுக்கான அந்த முகப்புச்சீட்டு, பப்ளிக் தேர்வில் இருக்கக்கூடிய அந்த முகப்புச்சீட்டு நான் காலாண்டுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். அந்த முகப்புச்சீட்டை காட்டுவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பப்ளிக்கில் வந்து அந்த கொடுக்கக்கூடிய அந்த விடைத்தாள் வந்து லைன் போட்டிருக்கோம். அந்த லைன் போட்டும் அந்த விடைத்தாள் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதில் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அது வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை உங்களுக்கு வந்து அதுக்கான இன்டிமேஷன் நாளைக்கு உங்களுக்கு வந்துடும். இதுதான் நமக்கு அந்த தேர்வு நேரத்தில் தான் நடக்கக்கூடிய அந்த நேர மேலாண்மை. இந்த நேர மேலாண்மை கண்டிப்பாக கடைபிடிங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பாருங்கள். இந்த லிங்க் பிடிஎஃப் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் ஓப்பன் ஆகிடும். அதை அப்படியே கிளிக் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம், ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய வலைதளத்தோடைய மற்றொரு படைப்பு பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து போன வருஷத்துலேருந்து நம்ம வந்து வழிகாட்டி வழங்கிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் அனைத்து மாணவர்களுக்கும் உதவும்படியாக ஒரு வழிகாட்டி உருவாக்கிக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா மெல்லக்கற்பூர், சராசரி, மீத்திர மாணவர்கள் 3 பேருக்கும் இது பயன்படும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொதல் 114 பக்கம் வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்கும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும், 115லேருந்து 250 பக்கம் வரைக்கும் பார்த்திங்கன்னா டாப்பர்ஸ்க்கு பயன்படும். ஸோ உங்களுக்கு இந்த புக்கு வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஓகே, இந்த காணொலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். இந்த 8 நாளை வந்து பயனுள்ள முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வரக்கூடிய அந்த காலாண்டு தேர்வில் நல்ல மதிப்பெண் வாங்கணுன்ட்டு இதன் மூலிமா உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க. எதாக இருந்தாலும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதைகள் வலைதளம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.